கெஜ்ரிவாலின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் சம்மன் தொடர்பான வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை தம்மை கைது செய்யக்கூடாது என கெஜ்ரிவால் முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கெஜ்ரிவால் தரப்பிலிருந்து என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு, என்ன காரணம் சொல்லி நீதிபதிகள் அதை நிராகரிச்சிருக்காங்க? டெல்லி மதுபான விநியோக கொள்கை முறைகேடு வழக்கில் பலமுறை அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் இந்த சம்மன்களுக்கு ஆஜராக முடியாது, இந்த சம்மன்கள் சட்டவிரோதமானவை என கெஜ்ரிவால் ஆரம்பத்தில் தெரிவித்து வந்தார். பின்னர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக, அதாவது காணொலி மூலமாக ஆஜராகி நான் சட்டமன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருப்பதால் தற்போது விசாரணைக்கு வர முடியாது என தெரிவித்தார். இப்படி ஒவ்வொரு முறையும் பல்வேறு காரணங்களை சொல்லி தவிர்த்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்திலே தன்னை கைது செய்வதற்காகவே அமலாக்கத்துறை இத்தகைய சம்மன்களை அனுப்பி வருகிறது, ஆகவே தன்னை கைது செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இன்று நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்ற போது விசாரணையில் என்னை இவர்கள் கைது செய்து விடுவார்கள் என அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் குற்றம் சாட்டினார். அப்போது அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர், கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது விசாரணையின் போக்கில் தான் தெரியும், நாங்கள் நிச்சயம் கைது செய்வோம் அல்லது கைது செய்ய மாட்டோம் என இரண்டு வகையிலுமே சொல்வதற்கில்லை என தெரிவித்திருந்தார். இப்படி பல்வேறு விதமான வாதங்கள் இருந்த நிலையிலே இதே போன்ற பிற வழக்குகளிலே என்ன நடைபெற்றிருக்கிறது, எந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கு தடை எதுவும் இப்போது விதிக்க முடியாது என தெரிவித்து விட்டது. ஆகவே அமலாக்கத்துறை அடுத்தபடியாக விசாரணை நடத்தினாலோ அதன் பிறகு கெஜ்ரிவாலை கைது செய்தாலோ கெஜ்ரிவால் அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழி ஏதுமில்லை. தேவைப்பட்டால் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடலாம், அந்த வழி மட்டுமே எஞ்சியுள்ளது. ஆகவே தேர்தல் சமயத்திலே கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் என்று மீண்டும் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி அச்சம் தெரிவித்து வரும் நிலையிலே அவருக்கு கைது செய்ய தடை எதுவும் விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் மறுத்திருப்பது அவரை பொறுத்தவரை பின்னடைவாக கருதப்படுகிறது. விரைவிலேயே இது தொடர்பாக கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நிச்சயமா அமலாக்கத்துறை தன்னை கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் வச்சிருந்தாரு. அந்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா கெஜ்ரிவால் தரப்புல இருந்து என்ன செய்ய போறாங்க, அமலாக்கத்துறையோட விசாரணையா கைதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பொறுத்திருந்து பதில் பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.